வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக நான் சிந்துஜா சுதாகர். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவானது மோந்தா புயல். நாளை மாலை மசூலிப்பட்டினம் அருகே கரையை கடக்கும் என வானிலை மையம் கணிப்பு. மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் நகர்ந்து வரும் புயல். நாளை மறுதினம் வரை மணிக்கு 110 கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை. புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூரில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யும். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எப்போது? தலைமை தேர்தல் ஆணையம் இன்று மாலை அறிவிக்க வாய்ப்பு. திருச்செந்தூரில் இன்று மாலை சூரசம்ஹாரம். கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியை காண குவிந்த பக்தர்கள். கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் தாவேக தலைவர் விஜய் இன்று மாமல்லபுரத்தில் சந்திப்பு. 6 பேருந்துகளில் 150க்கும் மேற்பட்டோர் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டனர். அதிமுக கூட்டணிக்கு வந்தால் விஜய்க்கு நல்லது, அவரது எதிர்காலத்திற்கு நல்லது. முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி கருத்து. இந்திய கடல்சார் வாரம் 2025 என்ற சர்வதேச மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பல்வேறு நாடுகளுடன் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான 600 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு. நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதத்தை அதிகரிப்பது குறித்து மத்திய குழுக்கள் 2வது நாளாக ஆய்வு. திருவள்ளூர், திருச்சி மற்றும் தஞ்சையில் செயல்படும் நெல் கொள்முதல் நிலையத்தில் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்த அதிகாரிகள். தெருவில் போட்டு நெல்லை முளைக்க வைப்பதுதான் சாதனையா என சீமான் கேள்வி. விஷத்தை பாதுகாக்கும் அரசு விளைவித்த நெல்லை வீதியில் போடுவதாகவும் விமர்சனம். தஞ்சை அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் VK சசிகலா ஆய்வு. நெல் மூட்டைகளை பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். (2026) சட்டமன்ற தேர்தலில் தனது தலைமையில்தான் அதிமுக ஆட்சி அமையும். தஞ்சாவூரில் VK சசிகலா பரபரப்பு பேட்டி. ₹2,000 கோடி செலவில் 200 தடுப்பணைகள் கட்டப்படும் என்று கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்ன ஆட்சி? முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. தமிழகத்தையே பட்டா போட்டு விற்க துடிக்கும் கொள்ளை மாடல் திமுக அரசு என எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் எந்த ஒரு கட்டுமான திட்டத்தையும் செயல்படுத்த திமுக அரசு அனுமதிப்பதை அதிமுக வேடிக்கை பார்க்காது என்றும் காட்டம்.
தூத்துக்குடி அருகே கடல் நீர் திடீரென நிறம் மாறியதால் மீனவர்கள் அச்சம். பவளப்பாறை அதிகம் உள்ளதால் காற்று வீசும்போது நிறம் மாறுவதாக ஆய்வாளர்கள் விளக்கம். பத்து நாட்களுக்கு பின் குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. சீரமைப்பு பணிகள் நடைபெறும் பழைய குற்றாலம் அருவியில் குளிக்க தடை நீட்டிப்பு. ராசிபுரம் அருகே மதுபான கடை மற்றும் சாலையில் நடந்து சென்ற மக்கள் மீது தாக்குதல். பட்டாக்கத்தியால் தாக்கி ரகளில் ஈடுபட்ட இளைஞர்கள் கைது. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மக்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது என மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம். பண்டிகை நாட்களில் உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் பேச்சு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் சிறுபான்மையினர் வாக்குகளை நீக்க முயற்சி. பாஜக மற்றும் அதிமுக தப்பு கணக்கு போடுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை. பருவமழை வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் அரசியல் அறுவடை செய்ய முயற்சிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நெல் மூட்டைகள் குறித்து இபிஎஸ் கூறியதெல்லாம் புழுகு மூட்டைகள் என்றும் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் விமர்சனம். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் நெல் கொள்முதலில் புதிய சாதனை படைத்துள்ளதாக தமிழக அரசு அறிக்கை. 4 ஆண்டுகளில் சராசரியாக 42,61,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக விளக்கம். மழையால் சேதமடைந்த நெல்லை பிடித்திருக்க வேண்டிய முதல்வரின் கைகள் படக்குழுவினரின் கைகளை பற்றிக் கொண்டிருக்கிறது. பைசன் படக்குழுவினரை பாராட்டிய முதலமைச்சர் மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். அடையாறு கடலில் கலக்கும் முகத்துவார பகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் ஆய்வு. முகத்துவாரத்தில் அகலப்படுத்தும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. திமுகவிற்கும் விசிகாவிற்கும் இடையே விரிசலை ஏற்படுத்த முயற்சிப்பவர்களின் நோக்கம் நிறைவேறாது என திருமாவளவன் திட்டவட்டம். பாஜக சங் பரிவார் அமைப்பினரின் தங்களை குறிவைத்து அரசியல் செய்வதாகவும் குற்றச்சாட்டு. பஹ்ரைனில் ஆசிய கபடி போட்டிகளில் தங்கம் வென்று திரும்பிய தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு. கார்த்திகா மற்றும் அபினேஷுக்கு தலா 25 லட்சம் ஊக்கத்தொகை வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே எம்ஜிஆர் சிலை சேதப்படுத்தப்பட்ட விவகாரம். தவறிழைத்தவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஈரோடு மாவட்டத்தில் விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த அன்புமணி. மஞ்சளுக்கு குறைந்தபட்சம் 25,000 ஆதரவு விலை நிர்ணயிக்க அரசுக்கு கோரிக்கை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கால்வாய் உடைந்து ஊருக்குள் புகுந்த வெள்ளம். குடியிருப்புகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதி. கடலூரில் பரவனாறு மற்றும் கெடிலம் ஆறு ஒன்றிணைந்து கடலில் கலக்கும் காட்சி. சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு வண்ணங்களில் 2 ஆறுகளும் கடலில் கலக்கும் கழுகு பார்வை காட்சி வெளியானது.
தம்மம்பட்டி பேரூராட்சி செயல் அலுவலர் துணைத் தலைவரின் கணவர் இடையே கடும் வாக்குவாதம். அடிப்படை வசதிகளை கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். நெல்லை மாவட்டம் கண்டிகைப்பேரி அருகே அரசு பேருந்து மின்கம்பத்தில் மோதி விபத்து. 30க்கும் மேற்பட்ட பயணிகள் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மோதலை மிக விரைவில் தீர்க்கப் போகிறேன். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடி பேச்சு. பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் ராணுவ தளபதி சிறந்த மனிதர்கள் என்றும் புகழாரம். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மோதலை மிக விரைவில் தீர்க்கப் போகிறேன். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடி பேச்சு. பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் ராணுவ தளபதி சிறந்த மனிதர்கள் என்றும் புகழாரம்.